உங்க ஐடியா நல்ல ஐடியா வரணும், நான் என்ன செய்ய போறேன்? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். உங்க ஐடியா என்னன்னு சொல்லுங்க. ப்ரோ பேசாம நான் ரோஹினியை லவ் பண்ணவா? என்னையா சொன்ன? முடியுமா தால? என்ன பேசுற நீ? உன் பொண்டாட்டி மெதுவா பேசுவேன். உன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி போய் இப்பதான் உன் பொண்டாட்டி இல்லையே. டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பிரச்சனை பண்றாங்கன்னு நீ சொன்னதுனாலதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, அதான் நான் சொன்னேன். அதுக்காக நீ அவளை லவ் பண்ணுவியா? இல்ல ப்ரோ, நான் எப்படி பண்ணுவேன்? எனக்கு தான் ஏற்கனவே மேரேஜ் ஆகி பொண்டாட்டி குழந்தைலாம் இருக்கு. அப்புறம் எதுக்கு அப்படி சொன்ன? ரோஹினியை லவ் பண்ற மாதிரி நடிப்பேன் ப்ரோ. நடிச்சு எனக்கும் ரோஹினிக்கும் கள்ள தொடர்பு இருக்கு, அதனால டைவர்ஸ் கேட்கறேன் அப்படின்னு நீ சொல்லலாம். அப்புறம் கேஸ் உன் பக்கம் ஸ்ட்ராங் ஆயிடும். கேஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு பதிலா கள்ள தொடர்பு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ப்ரோ இதெல்லாம் நடிப்பு தானே ப்ரோ? பாஸ் டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு இது நல்ல ரீசனா இருக்கும். ஏன்னா டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா ஒண்ணு, எனக்கு சீக்கிரம் அவகிட்ட இருந்து டிவோர்ஸ் கிடைக்கணும். கவலையே படாத ப்ரோ, நான் சொல்ற இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எல்லாம் என்னோட நேரம். இந்த மாதிரி ஐடியாலாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இப்பெல்லாம் எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்க மாட்டேங்குது. சரி என்னமோ பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ, இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்றேன். இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இன்னைக்கு நைட்டு ஷோரூம்ல உட்காந்து சின்சியரா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி ஓகே. ஜிவா நீ இருக்கிய டிஸ்கஷனுக்கு? சரி விடு ப்ரோ, நம்ம 2 பேர் மட்டும் இருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஊர் அமைதியா இருக்கிற நேரத்துல தான் மனசும் அமைதியா இருக்கும். அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா நல்ல நல்ல ஐடியாலாம் வரும். அம்மா என்ன மீன் குழம்பு வாசம் அப்படியே தூக்குது? ஆமா, உங்களை கட்டி போடுறதுக்கு தான் மீன் குழம்பு வச்சிட்டு இருக்கேன். என்ன ஸ்பெஷல்? மாமா நீங்க வந்ததுதான் மாமா ஸ்பெஷல். என்ன நாங்க புதுசா விட வரேன்? இல்லங்க, ரொம்ப நாள் கழிச்சு இங்க தங்குறதுக்கு வரீங்கல்ல, அதான் அம்மா மீன் வாங்கிட்டு வந்தாங்க. எதுக்கு தேதலாம்? இருக்கட்டும் மாப்ள, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்து தங்க போறீங்க. அடிக்கடி இப்படி வரல மாப்ள. அது என்ன பண்றது, சவாரி வந்துருது. 2 தடவை கூப்பிட்டு போலன்னா ஆளை மாத்திடுவாங்க. பொண்டாட்டி கூப்பிட்டு போகாம இருந்தா கூட அடுத்த நாள் பேசி சமாதானம் செஞ்சிடலாம். ஆமாமா, நாங்க தானே நீங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவோம். ஐயோ மீனா அப்படி இல்ல, சவாரி கூப்பிட்டா போகாம இருக்க முடியாதுல்ல, அதுதான் சொன்னேன். ஓஹோ, அப்ப இனிமே உங்களை கூப்பிட்டோம்னா கார் புக் பண்ணணும். ஆனா இப்ப நீ கூப்பிட்டு நான் வந்துட்டல. என்னமோ பெருசா தியாகம் பண்ண மாதிரி சலிச்சுக்கிறீங்களே. இந்த பாருங்கம்மா, மாசம் வாடகை இனிமேல இருந்து 11,000 ரூபாய் கொடுத்துருங்க. வேற யாராவது இருந்திருந்தா நான் 12,000மோ 13,000மோ ஏத்தி இருப்பேன். ஆனா நீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்க, அதனால 3,000 ரூபாய் மட்டும்தான் ஏத்திருக்கேன். ஐயா, ஒரேடியா 3000 ஏத்துனா எப்படிங்க ஐயா? இந்த பாருங்கம்மா, ஒரு சவரன் நகையே 1 லட்சத்தை தாண்டி போகுதம்மா. இதை யாரு ஏத்துறதுன்னு யாராவது போய் கேக்குறமா? சார் 1 லட்சம்